வந்துட்டோம் ஐயா. வெச்சிரியா? கையெல்லாம் வலிக்குது. முடியல. ஒரு வழியாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். ஃபுட்டு எப்படி தான் செய்ய போகிறோம் பார்க்கணும். பார்க்கலாம். என்னத்த சொல்கிறது, கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. என்னென்னு நாங்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் தான் செய்ய போகிறோம். ஆமாம், எங்களோட சேனலில் நீங்கள் கடலையால் தோசை பார்த்துப்பீங்க, சிக்கனால் வடை. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தனி சிக்கனை வச்சு அரைச்சி செய்ய போகிறேங்க வடை. சூப்பராக இருக்க போகுது. வாங்க அந்த வீடியோ வேறு லெவலாக இருக்க போகுது. வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன் நம்ம பேசிட்டீங்களும் க்ளோஸ் பண்ணுறேன். முடியலை வீடியோக்குள்ளே போங்க. பார்த்தீங்கன்னா ఎంత நடந்துச்சுன்னா இப்போ ஜோராக மழை பெய்யுது. இப்போ இந்த வீடியோ எங்களுக்கு தொடர்ந்து இதுக்கு செய்ய முடியாததுனால மழை நின்றதுக்கு அப்புறம் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விலங்கும் மழை ரொம்ப அதிகமாக பெய்ஞ்சிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீலிங்காக இருக்குது. காற்றோட மழையும் பெய்யுது. வேறு லெவல் ஃபீலிங். இந்த மலையிலையும் முசக்கர் அவர் வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. சிக்கனை அரைக்கிறதுக்கு வேண்டி என்ன செய்கிறோம் முடிச்சோன்னா என்னோட மெஷினை பூட்டிக்கிறோம். முன்னேண்டா மழைக்கு கொஞ்சம் ஒட்டிக்குது, சாதாரணமாக கொஞ்சம் தூரிட்டிக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ மழை விட்டுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, சிக்கனை எடுத்து அரைச்சிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சரினா மழை பெஞ்சதுனால தண்ணி சேர்ந்துட்டு நாங்கள் தண்ணியை கொட்டிக்கலாம். இந்த சிக்கன் முழு பீஸாக போட முடியாதால் நாங்கள் இதை கட் பண்ணிக்கணும் சின்ன பீஸாக. இதில் நாங்கள் இப்படி போட்டு சுற்றி அரைக்க போகிறோம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். என்ன சின்ன மிச்சம் லோட் கூடின இதுவும் கஷ்டமாக்கும். இதை சுற்றிக்கிட்டு இருக்காரு முசக்கர். வந்து புழுந்தான்னு பார்ப்போம். இன்னும் வந்து என்ன செய்யறதில்ல, இன்னும் போதான் போடணும். எவ்வளோ நேரத்துக்கு தான் சுற்றிருக்கணும்னு தெரியல. பார்த்தீங்களா, இது மாதிரி வந்துட்டீங்கடா. இது வந்து புழு மாதிரி வந்துட்டீங்க. பார்த்தீங்களா எப்படி பட்டு போல் வந்தீங்கண்டி. மெஷின்ல கொஞ்சம் சிக்கன் நிற்கிறதால அதை நாங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நாங்கள் என்ன சார், நான் சிக்கனை அரைச்சி வச்சுட்டோம். பச்சை மிளகாய் வெங்காயத்தை நல்லா நறுக்கி போட்டுக்கலாம். அடுத்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம். நாங்கள் இதை இப்போ போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் தான் இப்போ பொடிப்படியாக நறுக்கிக்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் மேட்ருக்கு வந்துட்டோம் வாங்க. இப்போ அடுத்து என்ன செய்யணும்டா, சிக்கனை நாங்கள் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டோம். அடுத்து எந்த வெங்காயத்தை நாங்கள் போட்டுக்கலாம். சிக்கனை விட வெங்காயம் தான் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, அடுத்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுந்த போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்து என்னென்னா மஞ்சத்தூள், கறி பவுடர், சில்லி பவுடர் எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் எல்லாம் சேர்த்து போட்டுட்டோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நாங்கள் நல்லா தட்டி வடமாய் ஷேப்பில் பொரிச்சு எடுத்துக்கத்தான் இருக்குது. வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நாங்கள் அடுப்பை பார்த்துட்டோம். அடுத்து நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒயில தடாவிங்க, இல்லாட்டியும் ஒட்டும். அது ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து இப்படி வச்சு இப்படி ஒரு அமைக்குங்க. அப்போ எங்களுக்கு அழகான வடை ஷேப் கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா சூடாகிட்டு செஞ்சு வச்சு நாங்கள் வடையை போட்டுக்கலாம். சிக்கன் வடையை போடுவா. இது போடு. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிற போது சத்தம் வருது. சரி, பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இப்போ நாங்கள் அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். பார்க்க போனால் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கிறார்கள். சூப்பராக வடையை செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து மற்றையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க நேரத்தோடு செஞ்ச மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வடை நல்லா பொன்னிறமாகி வந்துட்டு வெந்துட்டுன்னு நினைக்கிறேன். இறக்கிக்கலாம். வெந்துட்டு நல்லா வெந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி மழை வரப்போகுது. இதுக்கு மேலே நான் எங்களுக்கு செய்ய இயலாது. இப்போ நான் நிறைய செஞ்சிட்டோம் வீட்டுக்கு வடை. உங்களுக்கு காட்டுறேன். மழை சத்தம் கேட்குது. செஞ்சாச்சு, மழை வருது. டக்குன்னு நாங்கள் ரிவ்யூ கொடுத்த எஸ்கேப் ஆக வேண்டாம். மழை பெஞ்சிட்டு ஒப்பாண்டு இதை கொடையாடு 2 கொடையும் விரி காய்ஸ். என்னன்னா திருப்பி மழை வந்துட்டு இன்றைக்கு மழையிலேயே நாங்கள் வடை செஞ்சு முடிச்சிட்டோம். ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப தான் போகிறோம். நாங்கள் இப்போ செஞ்ச வடையை வச்சு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி செல்கிறோம் பிடிக்குதுன்ட்டு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். காய்ஸ், இந்த மழையாக ரிவ்யூ பண்ண எப்படி இருக்கும். இதை நாங்கள் ஈட்டக்கே திண்டு பார்த்துட்டு செல்கிறோம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ என்னால் ரிவ்யூ பண்ண முடியாதால் எங்களோட முசக்கர் வந்து இதை ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறாரு. பார்த்தீங்களா, உள்ளெல்லாம் நல்லா வெந்துக்குது. நல்லா இது எது மாதிரி இருக்குது வடை. சிக்கனை மட்டும் வச்சு செஞ்சு வேறு லெவல் ஆகி. நான் பருப்பு வடை திண்டிக்கிறோம், உளுந்து வடை திண்டிக்கிறோம். இதே மாதிரி தான் சாப்பிட்றேன். அது வந்து ரொம்ப சூப்பராகி. நீ என்ன தனியாக திண்டிக்கிறேன் எனக்கு தான். நானும் தானே ரிவ்யூ பண்ணும். இடது கையால் சாப்பிடக்கூடாது. அதனால் சூப்பராக இருக்குது. இதை போல் நீங்களும் வீட்டில் இதை மாதிரி வடை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வைக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ போடணும்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரும் நான் சந்திக்க வர காட்டியும் உங்களுக்கு விடை பெறும்னா முஷர்ரிஃப் சக்கேர். காய்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ நான் நல்ல முறையில் முடிச்சிட்டோம். மழை பெஞ்சிருக்கு. இப்போ எடுத்துகிட்டு எல்லாம் பேக்கப் பண்ண போகிறோம். வாரம் போயிட்டு